பாத்தீங்கன்னா இந்து தெய்வங்களை மட்டும்தான் இழிவுபடுத்தி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த திமுகவுடைய கைக்கூலிகளா இருக்கக்கூடிய திராவிட கழகங்கள், நக்சலைட்டுங்க, திகாரன் நக்சலைட் எல்லாம் சேர்ந்துக்குது. திமுக பிரச்சனை வருது, அரசியல் பிரச்சனை வருது, அதுக்கு எழுந்து கேள்வி கேட்கறதுக்கு எழுந்து அவங்க பதில் சொல்ல திமுக தெரியல. உடனே என்ன பண்றான், நக்சலைட்டை கூப்பிடலாம், என் கட்சியை பத்தி கேள்வி கேட்கறாங்க, என் கட்சி இந்த பிரச்சனையை சொல்றாங்க, என் குடும்பத்தெல்லாம் அரசியல வலிக்கிறாங்க, மக்கள் திசை திருப்புங்க அப்படின்னு. இதுக்கான ஒரு கூட்டம் யூடியூப் சேனல் ஒரு கட்சியில இந்த சோசியல் மீடியா வந்து நல்லதுக்கு தான் பயன்படுத்தணும் பார்த்தா, இந்த சோசியல் மீடியாவில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்து தெய்வங்களையும் இந்து கலாச்சாரத்தையும் இந்து பண்பாட்டையும் சிதைக்கின்ற விதமாக தான் இன்னைக்கு நடந்து இருக்கு. இந்த ஒரு வருஷ காலமா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில, ஸ்டாலினுடைய ஆட்சியில நடக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்து தெய்வம் தான் கருப்பர் கூட்டம் வருது. கந்த சஷ்டி கவசத்தை ரொம்ப கேவலமா பேசினான். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் இந்து முன்னணி சார்பம், இந்து மக்கள் சார்பகம், முழு பக்தர்கள் சார்பம் கிட்டத்தட்ட 1000 புகார்களுக்கு மேல கொடுத்தோம். இந்த காவல்துறை அவனை கைது செய்யவே இல்லை. அவங்க இங்க ஜாலியா பாண்டிச்சேரியில போயிட்டு பாண்டிச்சேரியில போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி சென்னை போலீஸுக்கு ஒப்படைக்கிறாங்க, தமிழ்நாடு போலீஸ் கிட்ட. இப்போ ஒரு நாதாரிக்கு பிறந்தவன், அதாவது நம்ம வீட்டுல பொம்பளைங்க எல்லாம் சாமி கும்பிட்டு நம்ம தெய்வத்தெல்லாம் மதிக்கிறோம். ஆனா இந்த டேவிட் விஜய் என்கிற மைனர் விஜய் சத்தியமா அவங்க வீட்டுல பொம்பளைங்க இருப்பாங்களான்னு தெரியலங்க. இருக்க லேடிஸ் தப்பா வச்சுக்காதீங்க. அவன் வந்து இல்லை நடராஜனை கேவலமா பார்த்த காரணம் தெரியுங்களா, நம்ம ஷாப்பிங் மால்லாம் போறோம், அங்க இந்த பொம்பளை சிலையை வச்சிருப்பாங்க, பொம்மையை, அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு, அந்த ட்ரெஸ் அந்த பொம்மையை வந்து 1 மணி நேரம் உத்து பார்க்கக்கூடிய ஒருத்தன் தான் இன்னைக்கு நம்ம நடராஜனை பத்தி கேவலமா பேசியிருக்கான். இல்லை நடராஜனையும் இல்லை காளியம்மனையும் இவ்வளவு கேவலமா பேசுற மேல கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் கிட்ட 250 புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த காவல்துறை அவனை இது வரைக்கும் கைது செய்யல. அவன் போன வாரம் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியாளர் திருவண்ணாமலையோட கலெக்டர் நடத்துற ஒரு கூட்டத்துல அவன் உட்காந்து போட்டோ பிடிச்சி அதை சோசியல் மீடியால போடுறான். அப்ப இந்த அரசாங்கம் அவன் என்ன சொல்றான், அரசியல் எங்க கையில இருக்கு, நான் திமுகவுடைய ஜால்ரா, எங்களை ஒன்றும் உங்களால பண்ண முடியாது. ஆனா இதோ இந்து தெய்வங்களை மட்டும்தான் பேசுறீங்க. நீங்க அப்படியே போயிட்டு இயேசுநாதரை பத்தி பேச தெரியுமா, இல்ல அல்லாவை பத்தி பேசுவீங்களா, இல்லை நடராஜரை பேசுறீங்க. நான் யாருமே இங்க குரல் கொடுங்க, எல்லாம் இங்க எதிர்த்து குரல் கொடுத்துனே இருக்கோம். ஆனா காவல்துறை இன்னைக்கு வரைக்கும் மௌனமா தான் இருக்கு. ஆனா அதே வந்து நாங்க பிற மதத்தை பேசினா ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி எப்படி பிடிப்பாங்களோ அதே மாதிரி வந்து நைட்டு 1:30 மணிக்கு எங்க வீட்டுக்கு வந்து செவுரு எகிரி குச்சி, கதவு கூட தட்ட மாட்டாங்க, காம்பவுண்ட் எகிரி குச்சி வீட்டுக்குள்ள வந்து ஒரு பயங்கரவாதியை பிடிக்கிற மாதிரி இந்து மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற இந்து முன்னணிக்காரனையும் இந்து அமைப்பை சார்ந்தவங்களையும் இந்த காவல்துறை கைது செய்யுது. இதுதான் வந்து நம்ம சைலேந்திர பாபு அண்ணன் தலைமையிலான காவல்துறை வேலை செஞ்சிருக்கு. சைலேந்திர பாபு அண்ணன் மேல மரியாதை இருக்கு. அவர் டிஜிபி ரொம்ப மரியாதை மதிக்கிறோம். ஏன்னா அவருடைய சோசியல் மீடியால போற எல்லா மெசேஜும் பார்க்குறோம். ஆனா அவர் டிஜிபியா என்னைக்கு பதவிக்கு வந்தாரோ அன்னிலிருந்து அவர் என்ன பண்றாருன்னா வாழைப்பழத்தை உச்சி வாயில வச்சுக்கிட்டு அந்த வாழைப்பழத்தை எப்படி முடிக்கிறது கதை சொல்லுகிறார். இப்ப அதை வச்சுதான் அவர் பேஷன் ஷோ வந்து சோசியல் மீடியால காட்டிட்டு இருக்காரு. இந்து மதத்தை விரோதமா பேசியிருக்கான், ஒரு கடவுளை இழிவுபடுத்தியிருக்கான், நடராஜரை அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசியிருக்கான். அவன் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தமிழக காவல்துறை தலைவருக்கே தைரியம் இல்லை. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு காவல்துறை இருக்கு. முதலமைச்சருடைய கைகூலிங்க, இந்த நக்சல் தீவிரவாதிங்க, இந்த திராவிட கழகத்தை சார்ந்தவங்க, இவங்கெல்லாம் இந்து மதத்தை மட்டும்தான் பேசுறாங்க. இந்து மதத்தை இனிமே எவன் பேசினா சரி, பேசுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்து மக்கள் சார்பா சவுக்கடி கொடுக்கப்படும். அதற்கான காலம் நெருங்கிச்சு. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.